என்னங்க? என்ன துளசி? என்னாச்சு துளசி? யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? யாரு? சொல்லுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இந்த சாவியால இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். துளசி, சாவி உங்ககிட்ட கொடுத்தது உன்னை பெருமைப்படுத்துறதுக்கு மட்டும் கிடையாது, குடும்பத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கும் தாமா. என்னால பார்க்க முடியாம இல்ல துளசி. ஆனா காரணம் இல்லாம இவர் எதுவும் செய்ய மாட்டாருன்னு உனக்கு தெரியாதா? நீ முடிவெடுத்துறாதம்மா. சாவி எடுத்துக்கோ. இத்தனை பேர் இருக்கும்போது உங்ககிட்ட நான் ஏன் சாவியை கொடுத்தேன்னு மத்தவங்க யோசிக்கணும். அப்படி யோசிச்சு பொறுப்போட நடந்துக்க முயற்சி பண்ணணும். எல்லாருக்கும் புத்தி வரணுமா, அதுக்காக தான் உன்கிட்ட சாவியை கொடுத்தேன். சொல்ல போனா இதுவும் ஒரு விதத்துல இந்த குடும்பத்துக்கு நீ செய்யற உதவிதான். இத காரணமா வச்சு உன்னை கொடுமைப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சேதான் துளசி இப்படி பண்ணிருக்காரு. ஏன்னா நீ தாங்கி பண்ண ஒரு நம்பிக்கை. நீ ஏதாச்சும் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சனா இத பாரு, நீ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. தேவைப்பட்டா நீ யார வேணாலும் எதிர்த்து பேசலாம். எந்த விஷயத்துக்கு நீ முடிவெடுக்கலாம். நானும் விசாலாட்சியும் எந்த கேள்வியும் உன்னை கேட்க மாட்டோம். ஓகேவா? துளசி, எனக்கும் உடம்புக்கு முடியலம்மா. அத மறந்துடாதம்மா. நீங்க பெரியவங்க. நீங்க சொன்னா என்னால தட்ட முடியாது. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேம்மா. நமக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கிற துளசிக்காக என்னங்க பண்ண போறீங்க? டைவர்ஸ் கிடைச்சதும் அவளை அனுப்பிடணுமா? விசாலாட்சி, துளசி உன்னால மட்டும் அப்படி அனுப்பிச்சிட முடியுமா?